சட்டம் என் கையில் அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷனை வந்து வேற லெவலில் எடுத்துட்டு போயிட்டாரு. அருண் விஜய் சாரையே வந்து தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு போலீஸுமே சான்ஸே இல்லை. அவன் சாரும் சரி இவனும் சரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு அருண் விஜய் சார் படம் நடிச்சிருப்பாரு. அது ஃபுல்லாக நல்லா எங்கேஜிங்கா ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் இருக்கு சட்டம் என் கையில். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க சொன்ன ரிவ்யூலயே வந்து படம் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதுல சொன்ன மாதிரி எதுவுமே வந்து இங்க இல்ல. வித்தியாசமா டோட்டலா வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து என் கையில தான். ஸோ நான் நினைச்சேன் இந்த சட்டத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சதீஷனை வந்து நிரூபிச்சிட்டாரு. டைம்ல வந்து நல்ல மூவி இது. கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சதீஷோட தங்கச்சியை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ எதுக்காகனா ஒரு நல்ல வழியில இருந்தா எப்பவுமே ஒரு நல்லவங்களுக்கு நடக்கிற மாதிரி போட்டு தள்ளிடுறாங்க. அது கெட்டவங்க. அப்பா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சூப்பரா இருந்தது. அடுத்த ஃபீல் வந்துட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ட்விஸ்ட் கடைசியில ஒரு தங்கச்சி அப்படின்றது தான் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கிறாங்க. இதுல என்ன அண்ணன் தம்பி அந்த ரிவீல் பண்றப்போ அது எப்படி ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது கூட கடைசியா வந்து அவங்க கொண்டு வரும்போது கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம ராயன்ஸ் வந்து என்னைக்குமே காசு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரெஸ் எடுத்தவங்களாம் வந்து எல்லா வீடியோ ஃபுட்டேஜையும் டெலிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க கவர் வச்சு. ஸோ எப்பவுமே ப்ரெஸ் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. ப்ரெஸ் வந்து எப்பவுமே உண்மையை தான் பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சேனல் மட்டும் அந்த உண்மையான வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஸோ அதுதான் சட்டம் என் கையில் இந்த படத்தோட டைட்டில். படத்துல தங்கச்சிக்காய் அண்ணன் எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி அந்த ஜேர்னல் அது எப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படத்துல. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரியே வந்துட்டு இருந்தது இல்ல. அது கடைசியில ஒரு ரிவீல் படம் போதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஏற்காடு சைடு ஃபுல்லா மலையில தான் ஃபுல்லாவே படம். ஃபுல்லா விறுவிறுப்பா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இரவு டைம்ல என்ன நடக்குமோ அதுதான் ஃபுல்லா படம் எடுத்திருக்காங்க. ஃபுல்லா ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது. நல்லதான் படத்துல எது அது கொஞ்சம் காமிச்சாலும் அது கொஞ்சம் பாக்குறப்போ கொஞ்சம் இதுவா இருந்தாலும் மிச்ச அளவுக்கு படம் பாத்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்கா இருக்கு. ஸோ நல்ல ஒரு விறுவிறுப்பான படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. 10 தான். ஏன்னா எங்கேயுமே எதுவுமே மிஸ்டேக்ஸ் ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரியோ எதுவுமே இல்லை. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. 5 கொடுப்பேன். என்னதான் இது சின்ன பட்ஜெட் படம் இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பா தடத்துக்கு அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போற படமா இருக்கு. ஒரு எங்கேஜ்மெண்ட் கரியர்ல இந்த படம் ஒரு டாப் 5 படத்துல இருக்கும். செம்ம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடியனா இருந்துட்டு கமெண்டேட்டரெல்லாம் போயிருக்காரு. ஸோ அவரு வந்து இப்ப நம்ம அடுத்த சூரியோட இடத்த பிடிப்பாருன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த அளவுக்கு அவர் பிடிக்கிற அளவுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல சூக்கி சாப்பிட்டாரு. டேரக்ட் சூப்பரா இருந்தது. அந்த போலீஸ் கேரக்டர் நிறைய ட்விஸ்ட் இருந்தது. அதுலதான் இப்படி மாதிரி நடிச்சு இவரு இப்படி மாதிரி நடிச்சு சோ வித்தியாசமா இருந்தது. நிறைய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஹிட் ஆயிருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு காமெடியன் ஆக்டரா இருந்த சதீஷ் அண்ணாவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ண வச்சது இது சதீஷ் அண்ணாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல உனக்கு ஏதாவது ஒரு சீன் உன்னோட ரியல் லைஃப் நடந்த மாதிரி எங்கேஜிங்கா இருந்துச்சா? அப்படி இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. நல்ல கான்செப்ட். இந்த படத்துல வந்து கொஞ்சம் அவருக்கு ஹீரோயின் எதுவும் இல்ல. அது கொண்டு போயிருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னோட சுத்தமா இல்ல. ஃபுல்லா அந்த சீன் பை சீனா சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவி போர் அடிக்காம மூவி லவர்ஸ் கண்டிப்பா இதை வந்து பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படலா இருந்திருக்கும். மிச்சப்படி பாத்தீங்கன்னா தங்கச்சி கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு நல்ல வழியில போறாங்க. ஒரு நல்ல வழியில போனாலே எப்பவுமே வந்து நம்மள கெட்டது வந்து தாக்குன்றத பத்தி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. ரொம்ப வில்லன் ஒருத்தன் இறந்துருவான். ஒரு பொறுக்கியா செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவான். அவன் தான் அந்த பொண்ணு அவன் தங்கச்சியை கொல்லுவான். ஸோ அவனை வந்து கொன்றுவாங்க. அவங்களுக்கு போய் மெயின் ஹீரோயினை போட்டிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் சகிக்க முடியல. அது சூப்பரா என்கேஜிங்கா ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம ட்விஸ்டர் எப்படி சொல்றது கடை இப்படி மாதிரி காட்டிட்டு அப்படியே உல்டா பண்றது சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப மூவி சூப்பரா ரொம்ப பிடிச்சது மூவி. ஒரு தங்கச்சியா கூட அவங்க வித்யா பாலன் அவங்கள போட்டிருக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்துல கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஸோ அவங்களுக்கு ட்விஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ வித்தியாசமாலாம் இப்படிலாம் கதை வருது. ஸோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கு மூவி. பொம்மையை கூட்டு வந்து வாமா வந்து நடிச்சு போமான்ற மாதிரி இருக்குது அவங்க கான்செப்ட். ஸோ அதுதான் படத்துல கொஞ்சம் சகிக்க முடியல. ரொம்ப சூப்பரா இருந்தது. பின்னி பெடல் எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு வேற நல்லா எங்கேஜிங்கா இருக்கு. சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வில்லனா நடிச்சவருமே அவரு தான். கடைசியில பாத்தீங்கன்னா இன்னொரு போலீஸ்கார் இருப்பாரு. அவரு தான் வில்லன் நினைச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா மெயின் வில்லனே நல்லவ மாதிரி நடிச்சு வேஷம் போடுறவன் தான் மெயின் வில்லனாவே இருப்பான். அது சதீஷ் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட வீடியோ கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்தாப்பா அல்வா வாங்கிக்க பாட்டு கூட்டின்னு போய் எத்தனை போய் பிரஸ் கிட்ட கொடுப்பாரு பாருங்க. அதுதான் ஹைலைட்டு.
ஆனா சூப்பரா இருக்கு படம். ஸோ போர் அடிக்காம அப்படியே போயிட்டே இருக்கு. கேரக்டர் கண்டிப்பா வளரணும். ஸோ அதுக்கு இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் டீமுக்கு. கண்டிப்பா வெற்றி பெறும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்கு. தியேட்டர்ல படம் அந்த அளவுக்கு ஓடட்டா கூட கண்டிப்பா மக்கள் வந்து இப்போ ஓடிடிலயோ இல்ல தியேட்டர்ல வந்து தமிழக சேர்த்தி பார்த்தா கூட மேலும் இந்த மாதிரி படம் சதீஷ் நடிக்கிற படம் இந்த டைரக்டர் இருக்க படத்தை அடுத்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும். ஏன்னா தியேட்டர்ல பார்க்கணும், நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த டைம் நல்லா இருக்கு. கண்டிப்பா அடுத்த படம் இந்த டைரக்டருக்கு ஹிட் 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 இதை எழுதி வச்சவங்க கண்டிப்பா அடுத்த படம் இந்த டைரக்டர் ஹிட். 11 10க்கு 11 கொடுக்குறீங்களா? சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு இடத்த விட போர் அடிக்காம அடுத்து என்ன வரும் எக்ஸைட்மெண்டா இருந்தது. சதீஷ் வந்து அவங்க இன்றைய காலத்துல இருக்கிற மாதிரி போலீஸ்க்கு போலீஸ் அதான் எப்படி சொல்றது, பொறுக்கி நண்பன் அந்த மாதிரி போலீஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குள்ள அந்த உண்மையை மூடி மறைச்சி அவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணதான் பாக்குறாங்களே தவிர உண்மையை கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அது இந்த சமூகத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து என்னைய பொறுத்தல ஒரு ஹேட்ஸ்ஆப், ஒரு தைரியம் வேணும் டேரக்டருக்கு. ஸோ அதனால இப்போ நம்ம ராயன் படம் பார்த்துருக்கோம். அண்ணன் தங்கச்சி இருக்குது. இதுலயே வந்து தங்கச்சிக்காக தான் அண்ணன் எல்லாமே பண்றாரு. அது லாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த சீன் பார்த்து? அதுவும் சூப்பரா இருந்தது. அந்த கடைசியில ஸோ இவங்க தான் அவங்க அண்ணன் அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வரைக்கும் சொல்லல, அது கடைசியில சொல்றது இதா இருந்தது. வேற நம்ம